பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ஈடற்ற நாமத்தில் இந்த ஆராதனைக்கு எல்லோரையும் வரவேற்கிறோம். மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஆராதனை என்றால். ஆனா ஒரே ஒரு கவலைனா, ஆராதனையை ஆலயத்தில் ஆராதிக்க முடியவில்லையே அப்படின்று. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததைக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது இந்த ஆராதனையில நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த பாடல்ல பாடும் போத நிச்சயமாகவே அனைவருக்கும் இந்த நாளில் இந்த ஆராதனையில கர்த்தர் பதில் தர போகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். ஆண்டவர் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆகையால் நம் பாடுவோமாக, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் சொல்லி இந்த அருமையான ஒரு பாடலை நாம் பாடி தேவனை ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, எதை ஆச்சரியங்களுக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமை நீர் காண்பாய். அவர் நமக்காக தான் வந்தார், நமக்காக தான் பாடுபட்டார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். இயேசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் உம்மைத்தான் ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். சேர்ந்து பாடுங்க, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. வேதத்தில் ஒரு வசனம் இவ்வாறாய் கூறப்படுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே அவர் நமக்கு எல்லா அதிசயத்தை செய்கிறார், செய்வார், செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா.
நிழலில் வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கொஞ்ச நேரத்துல இந்த ஆராதனை முடிக்க போறோம். ஆகையால் நம்ம பாடுவோமா, சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு விசை பாடுவோமா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, செய்யுங்க சாமி, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். இயேசுப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. நீங்க தான் எங்களுடைய கண்மலை, நீங்க தான் எங்களுடைய துர்கம், நீங்க தான் எங்களுடைய கோட்டை சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஒவ்வொருத்தரோட நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. Amen. உம்மையே நம்ம ஆராதிக்கிறோம். உண்மையாய் ஆராதிப்பேன். உம்மையே நம்புவேன். உண்மையாய் ஆராதிப்பேன்.
ஆம்பிதாவே, இந்த நாளில கூட சுவாமி நாங்க உடைய பாதப்படியில வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஆராதனையை நீங்க நுகர்ந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே அந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க சுவாமி. அடுத்தது நான் என்ன செய்வேன் என்று வேதனையோடு கவலையோடு இருக்கிற குடும்பத்தோட பயத்தோடு இருக்கிறவங்க, அநேகருக்கு பயம், அவ்வளவு பயப்படுறாங்க. தேவன் மேல நம்பிக்கை, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தின் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு இந்த வாரத்துல அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க போன்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனையுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளிலே உங்கள் யாவரையும் இந்த காணொலி மூலமாக காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு புதிய வாரத்தை துவங்கும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த வேளையிலே நாம் சில காரியங்களுக்காக, முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திலே நீங்கள் யாவரும் இருக்கிறதான இடத்திலிருந்தே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனெனில் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எத்தன்மை உள்ளவர் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஜெபத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இப்படி இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு இந்த லாக்டவுன்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக எல்லா குடும்பங்களிலும், விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, வீட்டு வாடகை கொடுக்கறதுல ரொம்ப போராட்டம். அது மாத்திரமல்ல, இந்த கரண்ட் பில், இப்படிப்பட்ட இந்த அத்தியாவசிய காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசமாக நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் அற்புதம் செய்தால் நமக்கு எல்லாமே எளிமையாக மாறிடும். ஆகவே விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பிதாவே, உமக்கும் எங்களுக்கும் உடன்படிக்கை உண்டு ஆண்டவரே. நாங்கள் அந்நியர்களாயும் புறஜாதிகளாயும் வாழ்ந்து வந்தோம். ஆனால் நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டிருக்கிறீர் அப்பா. ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். நித்திய ஜீவனுக்கென்று எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்து செல்வதற்கு நீர் ஆயத்தமாயிருக்கிறீர். இவ்வளவு காரியமும் நீர் எங்களுக்காக செய்திருக்க, உம்முடைய சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்திருக்க, இந்த பொருளாதார தேவையில நீர் அற்புதம் செய்வது எவ்வளவு எளிதான காரியம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் அற்புதம் செய்வீராக. நசரேயனாக இயேசுவே, நீர் அற்புதம் செய்யும். இது எல்லா வாடகை பிரச்சனை, இந்த கரண்ட் பில் பிரச்சனை, இப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவைகளிலே உம்முடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற எங்களுடைய முற்பிதாக்களின் தேவனே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் வேதத்திலே நடப்பித்த எங்கள் ராஜாவே, உம்முடைய அற்புத கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய அற்புத கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. பாதை இல்லாத இடத்திலே, செங்கடலிலே பாதையை உண்டு பண்ணின தேவன் அல்லவா? வனாந்தரத்திலே தண்ணீரை வரவழைத்த தேவன் அல்லவா? காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளங்கள் தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்லி மறுநாளே செய்து காட்டிய எங்கள் தேவன் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய அற்புத கரம் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இந்த விசுவாசத்தினாலே எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. அப்பா, நீர் அற்புதம் செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் தான் எங்களுடைய மூலதனம், விசுவாசம் தான் எங்களுக்கு எல்லாமே. அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு கேட்கிறோம். நீர் அற்புதம் செய்யும், அது இப்போதே செய்யும், ஒவ்வொருவர் மேலும் செய்யும். யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிறார்களோ அவருக்கு நீர் அப்படியே அற்புதத்தை செய்வீராக. ஆமென். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல அடுத்து
நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபீஸ் காரியமாக எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு ப்ரெஷர். ஒரு பக்கம் ஸ்கூல் இல்லை, ஆனால் எப்போ ஃபீஸ் கேட்பாங்களோ நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோமோங்கிற ஒரு பதட்டம். அந்த காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய இப்படிப்பட்ட பதட்டமான காரியத்திலே மரித்து போன சூழ்நிலையிலே அவர் உயிரோடு இருக்கிறார். அதே போல வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த மந்த்லி சேலரிக்கு இருந்தவங்க நிறைய பேரை ஒரு நிறுவனம், அநேக நிறுவனங்கள் வேலையிலிருந்து நீக்கி விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கே போய் முறையிடுகிறதுன்னு தெரியல, யார் எங்களுக்காக கேர் எடுப்பான்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள் அந்த பிஸ்னஸ் முடங்கி இருப்பதனாலே வருமானம் இல்லாமல் வாடகை கட்ட முடியாமல் நிறைய ஹவுஸ் ஓனர் ப்ரெஷர் பண்ணுறாங்க, நீ முடியாட்டி காலி பண்ணி போன்னு. யாரெல்லாம் இப்படிப்பட்ட பதட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, நான் என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தை நம்புங்க. அப்படியே ஆண்டவருடைய பாதத்தை நம்புங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவே, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்கே? உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்கே? ஹல்லேலூயா. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்கே? எங்களுடைய எல்லா காரியங்களும், மரித்து போன காரியங்கள் எல்லாம் இப்பொழுது ரிசரெக்ட் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பி ரிசரெக்ட். எல்லா காரியங்களும் உயிரடைவதாக, உயிரடைவதாக. அவன் நம்பிக்கையெல்லாம் உயிரடைவதாக. முடங்கி போன பணங்கள் எல்லாம் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா? நாங்கள் அற்புதமாகவே கண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அநேக தேவைகளை நீர் சந்தித்திருக்கிறீர். எத்தனையோ இக்கட்டுகளிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். அந்த விசுவாசத்தை எல்லாம் நாங்கள் ஒன்று திரட்டி, அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை எல்லாம் ஒன்று திரட்டி என் தேவன் மேலே நாங்கள் கண்ணோக்கமா இருந்து, வானத்தையும் பூமியும் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின எங்கள் தேவனாகிய எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், நீர் அற்புதத்தை செய்யும். நீர் அற்புதத்தை செய்தால் ஒழி எங்களால் தப்பிக்கொள்ள முடியாது. நீர் அற்புதத்தை செய்தால் ஒழி எங்களுக்கு விமோச்சனம் இல்லை ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்தால் ஒழிய எங்கள் வாழ்விலே விடிவு இல்லை. ஹல்லேலூயா. நீர் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையை நாங்கள் காணட்டும், எங்கள் கண்கள் காணட்டும். அநேக அற்புதங்களை நடந்ததாக எங்கள் காதாலே கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே நாங்களே அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அற்புதங்கள் நடப்பதாக, பணங்கள் வருவதாக, வானத்தின் மதகுகள் திறப்பதாக, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிருந்து நாசரேத்திலிருந்து ரட்சிப்பு வருமோ என்று கேட்டார்களே, வராத இடத்திலிருந்து வல்லமை வர பண்ணுகிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வமே, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வமே. இல்லை, எங்களை சுற்றிலும் எவைகளெல்லாம் இல்லையோ அது இருக்கிறதாக நாங்கள் காண்கிறோம் அப்பா. அது இருக்கிறதாக காண்கிறோம் ஆண்டவரே, அது இருக்கிறதாக காண்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட இருப்போம், மகிழ்ச்சியோட இருப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய காரியங்களை கேட்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டதனால ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். We greet you in the name of our Lord Savior Jesus Christ. நாம் இவ்வளவு நேரமாக தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்தோம். So long we worshipped and glorified to God. தேவனை நோக்கி நாம் ஜெபித்தோம். We prayed also. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். He will definitely answer our prayers. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். God is going to speak to us and he has given a wonderful opportunity. நம்முடைய கவனத்தை சிதறடிக்காமல் நாம் கவனத்தோடு கேட்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. Let us be attentive to hear the word of the Lord. இந்த நாளின் ஆதாரத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். Let us turn our Bibles to Lamentation chapter 5 verses 21. Restore us to yourself, O Lord, that we may be restored. Renew our days of old. ஆமென். Amen. இந்த வசனமானது ஒரு ஜெபத்தை குறித்ததான ஒரு வசனமாக இருக்கிறது. This
word is specifically tells about prayer. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், Restore us to yourself, அப்பொழுது Lord. திரும்புவோம். Then we will be restored. பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். Renew our days of old. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். God is going to do a new thing for us in our life. நம்முடைய தீங்கான நாட்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமான நாட்களாய் நம்முடைய நாட்களை மாற்றப் போகிறார். He will renew our days of all disgrace and give us a new hope. இந்த நாட்களிலே தேசம் முழுவதும், சொல்லப்போனால் உலகம் முழுவதும் பல தீங்கான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. So many things is happening these days in the world all over. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்னவா இருக்குமோ என்று சொல்லி ஒரு பயம், திகில் எல்லாருக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. We are so feared what would happen the next moment in our life. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். And we have started praying nowadays. ஆவிக்குரிய திருச்சபைகள் இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டது. All the churches started praying again and again. உலகத்திலே அநேக காரியங்களிலே சிக்கி உலக ஆசாபாசங்களால் நிறைந்திருக்கிற மக்கள் இன்றைக்கு தேவ பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Lot of people in the world been in the world and stuck up in the worldly things, now they are turning to God. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக எல்லாரும் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று நேரம் இல்லை, எதற்கேட்டாலும் நேரம் இல்லை. Few days before, few months or few years before, people used to say this particular word that we are very busy, we don't have time. இந்த வார்த்தை சின்னதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக This particular மாறிவிட்டது. word, from the little one to the oldest people, they keep telling the same word. ஆகவே தேவனை தேடுகிறதும் அவருடைய இருதயத்திலிருந்து இல்லாமல் போய்விட்டது. So searching God has completely, they have forgotten about it. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் வீட்டிலே நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி புரியாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். And we see today they don't know how to keep their time and they are just worrying about it. ஆனால் இன்றைக்கு ஒரு சில இடத்துல ஆண்டவர் நல்ல தெளிவை உண்டு பண்ணியிருக்கிறார். We can see a good vision or good brightness in everybody's life today. குறிப்பாக திருச்சபை மக்கள் இன்றைக்கு ஆவியிலே அனல் கொண்டு நேரத்தை பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். Importantly, if we say all the churches and believers in the churches now they are spending lot of time in the Lord. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். Looking at those people today, God says, உங்கள் நாட்களை நான் புதியவளாக்குவேன். I will renew your days of old. வேதத்திலே பார்க்கும் பொழுது In the Bible, as we see, எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, there was a king called Ezekiel. 25 வயதிலேயே அவர் ராஜாவாக வந்தார். In the age of 25, he became a king. அவர் தேவனுக்காக ஒரு வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு ராஜா. He was a man with a zeal in the Lord. அவர் தேசத்திலே முதலாவது அரசாட்சியிலே வந்த உடனே அவர் செய்த முதல் வேலை, ஆலயம் பூட்டப்பட்டிருந்த ஆலயத்தை திறந்தார். He opened the first thing when he came to the reign in the kingdom. First thing what he did was he opened the kingdom of God. He opened the temples over there. பலி செலுத்தாமல் இருந்த அந்த பலிபீடங்களை சுத்தம் செய்து பலிகளை செலுத்தி தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டார். So again, when we see over here Ezekiel, he sacrificed and he built the altar in the Lord. He built the altar. ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்கள் திரும்பாமல் உலகத்தை பார்த்து கொண்டும் விக்கிரகாராதனை செய்து கொண்டும் இருந்தார்கள். People were not into the Lord. They were doing all evil things and worshipping the evil idols. அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை தேட ஆரம்பித்தார்கள். Those people all they started searching God. தேவன் தேசத்தின் மீது கிருபையாய் இறங்கினார். God again, he gave a grace and to the country. ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்களை ஆசீர்வதித்தார். He blessed the people and he had mercy in the people.
அன்பான தேவ பிள்ளைகளே, My dear brothers and sisters, நம்முடைய தேவனை நாம் தேடுவோம் என்று சொன்னால் when we search our God, அவருடைய இரக்கத்திற்கு நாம் பாத்திரர்களாய் மாறிவிடுகிறோம். for His grace we become a vessel. அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய கிருபைக்கும் நாம் தகுதியுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். For His blessing and for His grace we become worth. அவரிடத்தில் நாம் திரும்பினால் அவர் நம்மிடத்தில் திரும்புவார். If we turn to Him, He will restore and turn to us. அவரை விட்டு நாம் தூரம் போனால் அவர் நம்மை விட்டு தூரம் போய் விடுவார். If we go far away from Him, He will also go away from us. ஆகவேதான் வேதம் இவ்வாறாக சொல்கிறது, That is why the Bible says, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். so we see, seek the Lord while He may be found, call upon Him while He is here. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். The Bible says once again, seek the Lord while He may be found, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். call upon Him while He is near. அடுத்த வசனத்தை வாசிங்கள். Let the wicked forsake his way, and the unrighteous man his thoughts. Let him return to the Lord, that He may have compassion on him, and to our God, for He will abundantly pardon. கர்த்தரிடத்தில் திரும்பினால் நம்மேல் அவர் மனதுருகுவாராம். If we return to the Lord, He will comfort us, ஏனென்றால் அவர் தயவுள்ளவர். because He is a comforter. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொண்டால் we should always be alert in searching God. அவர் நம் மீது மனதுருகி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது எத்தனை நிச்சயம். His compassion will always be to us. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, In the book of Isaiah, அல்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக the prophet Isaiah, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். he sends a message to Ezekiel, king of Ezekiel. நீ என்னுடைய திரு சித்தத்தை நன்றாக செய்தாய், If you do my will, ஆகவே நீ என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். you are doing my will, so please enter into my kingdom. ஆனால் இதை கேட்டவுடனே எசேக்கியாவினால தாங்க முடியவில்லை. But after when Ezekiel heard it, he was not able to bear it. ஐயோ, எனக்கு மரணம் சம்பவிக்க போகிறதா? Oh my God, I'm going to die. உடனே அவர் சுவர் பக்கமாய் தலை வைத்து அவர் அழ ஆரம்பித்து விட்டார். He started weeping. நடந்தது என்ன? What happened? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நிறைவேற்றுகிறவர். If God tells a word, He will do it exactly. எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. Isaiah prophet is a powerful prophet. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கூட சரியாய் 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. He told the birth of Christ perfectly 400 years before. அவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி சொன்ன வார்த்தையை இப்பொழுது ஆண்டவரே மாற்றி விட்டார். He sent his prophet and told the word. God Himself now changed it. என்ன எப்படி சேஞ்ச் பண்ணினார் என்று சொன்னால், How He changed it? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகள் நான் கூட்டி தருவேன் என்று சொன்னார். God said, I will extend your years. 15 years He extended. 15 ஆண்டுகள். 15 years. அவனுக்கு இதை கேட்டவுடனே சந்தோஷமா இருந்திருக்கும். He was very happy. அழுதவனுக்கு அப்படியே பதிலாக ஒரு மகிழ்ச்சி. For his weeping, God gave him a joy. அவன் அந்த சந்தோஷத்தை அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷம் பர்த்டே கொண்டாடுறதை விட ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருப்பான் நான் நினைக்கிறேன். I think he would have celebrated that every year's birthday better than that. He would have celebrated about it. ஒவ்வொரு நாளும் கொண்டாடினான். Every day he celebrated. அப்படியே ஒரு வருஷம் போச்சு, It happened. 1 year passed. 2 வருஷம் போச்சு, 2 years passed. அப்படியே வருஷங்கள் கடந்து கொண்டே போனது. Years passed on. இவனுடைய வாழ்க்கையில அதுக்கு பின்பதாக திரும்பவும் சில பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான். In his life we see later on God blessed him with few children. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாய் But இருந்தார்கள். when the children grew up, they were not in the Lord. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை. They did not do God's will. தேவனுடைய இரக்கத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளவில்லை. They were not worth as God's vessel. எவ்வளவு பரிதாபமான நிலை அல்லையா வல்லவா? Yeah, it was in a bad situation. ஆண்டவர் அவனுக்கு கிருபையாய் ஆயுசு நாட்களை கொடுத்தார்.
God gracefully gave him and extended his life. ஆனால் அந்த 15 வருடம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த வருடங்களாக இல்லை. All these 15 years was not a good life for him. அன்பான சகோதரனே சகோதரியே, My beloved brothers and இன்றைக்கு sisters, நம்மளை சுற்றிலும் எத்தனையோ பேர் மரித்து போய் விட்டார்கள். around us so many people are dying. இந்த கொரோனானால இன்றைக்கு ஒவ்வொரு நியூஸ்லயும் எத்தனை பேர் மரித்தார்கள் என்பது உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Because of this corona, in the news we can see the updates how many people are dying every day. சில நாடுகள் மரித்தவருடைய எண்ணிக்கை சொல்வதற்கு பயப்படுகிறது. Some countries are fearing to tell even the numbers that how many have been dead in அப்படிப்பட்ட corona. இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் நாட்களை தந்திருக்கிறாரே. In these kind of days God has given us grace, wonderful grace of these situations. இந்த நாட்களை நாம் எப்படி நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? How are we using these days? அவர் நம்மீது மனதிற்கும் உள்ளவர். He is a God of compassion. நம்மை ஆசீர்வதிக்கிற He தேவன். will bless us. நம்முடைய நாட்களை அவர் புதிதாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். God says he will renew our days. எப்பொழுது புதிதாக்குவார் என்று சொன்னால், When will he renew us? நாம் அவரிடத்தில் திரும்பும் பொழுது. When we return to the Lord. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். If God touches a person, there will be a great change in him. அவனுடைய வாழ்நாட்கள் புதியவைகளாய் இருக்கும். Pardon? புதியவைகளாய் இருக்கும். அவனுடைய His days will be new for him all his days. அவனுடைய கிரியைகள் All புதியவைகளாய் his இருக்கும். works, his deeds will be new for him. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதியவைகளாயின. If who is in Christ, all the old things have gone away and he will give us the new things. வேதத்திலே பார்க்கும் பொழுது The Bible says, நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி அவன் ஒரு பெரிய படைத்தலைவனாய் இருந்தான். in the Bible we see Naaman, a leprosy who was having a big army. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனுடைய குஷ்டரோகம் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்க செய்தது. He might have a great army, he might be a big person, big soldier or a big king, but in that situation his leprosy was troubling him and it was nothing for him. ராஜா இவ்வளவு பெரிய பொறுப்புகளை அவன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு திறமைசாலியா இருந்திருக்க கூடும். The king kept him in a very big position, but we have to just think what a talented person he would have been. இவன் ஒவ்வொரு நாளும் வேண்டாத தெய்வங்கள் இருந்திருக்காது. He would have worshipped so many idols every day in his life. சுகத்திற்காக எத்தனையோ மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்றிருக்க கூடும். He would have gone to so many doctors for his recovery of his leprosy. ஏமாற்றம். So lot of disappointment he faced in his life. இப்படி இருக்கும் பொழுது In this situation, அடிமை பெண்ணாகிய ஒரு பெண்ணை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவர்கள் வீட்டிற்கு வேலைக்காரியாய் கொண்டு வந்தார்கள். a slave from Israel was brought to work in Naaman's house. அவள் வேலை வீட்டில் உள்ள வேலைகளை செய்வது. Her work was doing work at home. எஜமாட்டி என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு செய்து கொண்டிருக்கலாம். Whatever the mistress was telling she had to do, she did it. ஆனால் தனக்கு சம்பளம் கொடுக்கிற ஆகாரம் கொடுக்கிற அந்த எஜமான் படுகிற கஷ்டத்தை அவள் பார்க்கிறார். Over here we see she was looking at her master suffering because she knew such a good master was giving me everything and supporting me, and she was so worried looking at that master. ஏனென்றால் தேசத்தில் உள்ள ராஜா முதற்கொண்டு எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம்ல தான் பார்த்திருப்பாங்க. Because she's always seen everybody in the uniform in that country. ஆனால் இந்த நாகமான் ஒரு பெரிய படைத்தலைவனா இருந்தாலும் வீட்டில் அவன் நார்மலாக அவன் நடந்து இருக்கும் பொழுது அவன் அன்யூனிஃபார்ம்ல இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான். So she was looking at Naaman without ununiform. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த Dress போடும்போது யூனிஃபார்ம் போடும்போது எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாருங்கிறதெல்லாம் பார்த்திருப்பாள். She would have watched how difficultly my master dressed. ஏனென்றால் அந்த குஷ்டரோகம் என்கிறது ஒரு கொடுமையான வியாதி. Because leprosy, it is a very difficult suffering of that sickness. ஒரு அருவருக்கிற வியாதி. It is like so
disguised looking at the sickness. தேசத்தை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அவனை இருக்க வைத்து விடுவார்கள் குஷ்டரோகிகளை. Normally they used to keep these kind of people out of the country or out of the city. இப்படி இருக்கும் பொழுது அந்த எஜமானை பார்த்து சொல்கிறார், எங்கள் தேசத்திற்கு இவர் செல்வார் என்று சொன்னால் அங்க சுகம் கிடைக்கும். So in this situation, this little girl, this slave girl looked at his master and said, if you come to my country, you will get healed. ஏனென்றால் அங்கு தீர்க்கதரிசிகள் உண்டு, தேவ மனுஷர்கள் உண்டு, அற்புதம் நடக்கும் என்கிற அந்த காரியம் இந்த அடிமை பெண்ணுக்கு தெரிந்திருந்தது. Because she knew that if my master come to my country, there are prophets, there are people to pray, and definitely my master will be healed. நாகமான் போகும்பொழுது ஒரு விசுவாசத்தோட தான் போனாரு. Naaman went with a faith. வேலைக்கார பெண்ணு சொன்னா கேட்டதே உனக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. When Naaman heard the word from the little girl, the slave girl, he had faith in him. அது மாத்திரமல்ல, சுகம் பெற்று வரும் பொழுது பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று அதிலேயும் அவர் ஆயத்தத்தோடு தான் பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போனார். Naaman also decided, when I come back healed, I will definitely give lot of presents to the girl. முதல்ல இஸ்ரவேலின் ராஜாவை சந்தித்தான். Firstly, he went and saw king of Israel. பின்பதாக தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தான் அந்த சுகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் எலிசாவை சந்தித்தான். And later on he met prophet Elisha. அதற்கு பின்பதாக எலிசா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட, அவரை போய் யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுந்தால் சுகமாய்விடும் என்று சொல்லு என்று சொன்னார். Elisha said just one word, please tell your master to go and dip him 7 times in the water. சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாய் போனவன் உண்மைதான். He went with lot of joy that he will definitely get healed. ஆயத்தத்தோடு போனான் உண்மைதான். Went preparing himself. விசுவாசத்தோடு போனான் உண்மைதான். With faith he went. போக வேண்டிய இடத்திற்கு, சுகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு போனான் உண்மைதான். He went to the right place to be healed. ஆனால் அவனுக்குள்ளாக சுயம் சாகவில்லை. But in him he had a little bit of selfishness. அவன் உடனே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், திரும்ப எங்கள் வீட்டிலே எங்கள் ஊர்ல இல்லாத ஆறுகளா, நான் அங்கேயே போய் நான் ஸ்நானம் பண்ண எனக்கு தெரியாதா என்று சொல்லி அவன் கடந்து சென்று விட்டான். In himself, in my city, in my place, there are so many rivers. Why should I come here and be dipped inside this water? கோபத்தோடு போனான். He went angrily. ஆனால் போகிற வழியிலே On the way, நாகமானோடு கூட வந்த ஒரு வேலைக்காரன் அந்த நாகம்மானை பார்த்து சொல்கிறான், இது சின்ன ஒரு காரியம் தானே, ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி கேட்கிறான். ஆக அவன் கோபம் கொஞ்சம் தணிஞ்ச உடனே, after some time his angerness came down. அதற்கு பின்பதாக தான் அவனுடைய மனதில் ஒரு சின்ன மனம் திரும்புதல் உண்டாகிறது. And later we see a small turning point took place in his heart. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் நம்ம செஞ்சிடறோம். In our life also we do such kind of ஒரு things. சின்ன கோபம், A little anger, ஒரு எரிச்சல், a little annoy. வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறது. What all kind of problems happen in our house. நல்ல பொருட்களை எடுத்து எத்தனையோ வீடுகளில் உடைத்து விடுகிறார்கள் கோபத்துல. So many things they even break in anger in many houses. எங்க திருச்சபையில ஒரு தம்பி உண்டு. அவருக்கு கோபம் எப்படிப்பட்ட கோபங்கிறது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்லையும் அடையாளமா தெரியும். In my church there is a brother, we could see his annoyingness in his house through everything over there. சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே நெளிஞ்சிருக்கும், உடைஞ்சிருக்கும், கிராக் ஆயிருக்கும். Switch box or the fridge or many other things been damaged because of his angerness. ஒரே ஒரு மகன், அவன் செல்லமாய் வளர்க்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு கோபம் வந்தா எல்லாத்தையும் உடைச்சிருவான். Only one son was being pampered so much, and that is why all this thing happened. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. But God's presence changed little boy's life. உணர்ந்து மனம் திரும்பி அந்த தம்பி இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தம்பியாக Today we மாறிவிட்டான். see he is a person
who came into the Lord and is glorifying the Lord's name. அந்த தம்பியை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has kept a lot of big purpose in that boy's heart. இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நீங்க நினைச்சு பாப்பீங்களா நான் எதெல்லாம் உடைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி? As we are listening this word, you might think into yourself, what all I have done. உங்க வீட்டுல எத்தனை பொருட்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது? So many things would have been broken in your houses. யாரால உடைக்கப்பட்டிருக்கிறது? Who broke it? அல்லது யார் முன்கோவியா இருக்கிறார்கள்? Who has the angerness initially? தேவனுடைய அன்பை தவிர வேற ஒன்றும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது. God's love, nothing can change if God's love is there. அருமையானவர்களே, அவன் மனம் திரும்பவும் போய் யோர்தான்ல 7 முறை மூழ்கி எழுந்தான். My dear beloved, we see he went and he dipped himself in the water 7 times. அவன் சொன்ன அந்த நம்பர்ல அவன் கரெக்டா இருந்தான். 7 முறையும் மூழ்கி எழுந்தான். In he dipped himself 7 times correctly and he got up. 6 முறை அற்புதம் நடக்கல. 6 times as he was dipping, wonders didn't happen. 7வது முறை அவன் எழுந்த உடனே அவன் முழுவதும் சுகம் பெற்று 7th time when he was dipped and he rose, he was totally healed. அவனுடைய சரீரம் முழுவதும் சிறு பிள்ளையின் தோலை போல இருந்ததாம். His skin was a skin like a small child. அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான். He was so happy. அவனுடைய நாட்கள் புதிதானது. His days of old became new. அந்த பகுதியை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். If you read this portion in the Bible, அவன் தேசத்தை விட்டு அவனுடைய சொந்த இடத்துக்கு போகும்பொழுது தேவனை தான் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு போகிறான். And when he left from that place, he said, I will go and worship my Lord only. அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து நான் தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டி எங்க ஊர்ல நான் அவரை தொழுது கொள்வேன் என்கிற ஒரு தீர்மானத்துல போனான். He took a little mud from Israel and he said, I will build a temple for the Lord. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, அதற்கு பின்பதாக அவனுடைய நாட்கள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். just imagine how would have been his days after he got healed. இந்த நாட்கள்ல இந்த 2 சம்பவத்தை நாம் பார்த்தோம். Now we saw 2 kind of things over here. ஒன்று எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கிருபையாய் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். We saw that God extend 15 years for King ஆனால் Ezekiel. பிரயோஜனமற்றதாய் அவன் மாற்றிவிட்டான். But it was useless in his life. தேவனுடைய நாமம் அவனுடைய குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படவில்லை. But God's name was not glorified through his family. ஆனால் நாகமானுடைய வாழ்க்கையில அவன் சுகத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்காய் வாழ்ந்தான். In Naaman's life, he glorified the Lord and he was living happily. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, Whoever listening this word of Lord, நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது if you return to the Lord, அவர் உங்களுடைய நாட்களை புதிதாக்குவார். he will make your days, he will renew your old days into new. உங்க வாழ்க்கையில நீங்க வறட்சி நாட்களை பார்த்திருக்கலாம். You would have seen your good days in your life. அழுகை நாட்களையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். The days of weeping you would have seen. நீங்க பெருமூச்சு விட்டு கதறி அழுது உங்க நாட்கள் அப்படியே ஓடி இருக்கலாம். All your anxiety and your days of your mourning you would have உங்களுடைய seen. எதிர்பார்ப்புகள் ஒன்றும் நிறைவேறாத நாட்களா இருக்கலாம். All your expectation nothing would have taken place. You have seen. எனக்கு ஒரு நல்ல பதில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். You would have thought that no answer has come, good answer has come from the Lord till now. ஆண்டவர்ட்ட திறந்த இருதயத்தோடு ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், என் நாட்களை எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. Now with open heart you all can ask, Lord, I come unto you with open heart, please help me. And அவரிடத்தில் நீங்கள் தீர்மானத்தோடு நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால், if you come back, restore and come back, உங்கள் நாட்கள் புதிதாகும். He will renew your days. வேதம் சொல்லுகிறது, The Bible says ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே in Isaiah 40, அவர் சோர்ந்து போனவனுக்கு பலத்தையும் 29வது வசனம் 40:29, He gives power to the faint, and to him who has no might the increased strength. 30:31, Even youth shall faint and be weary, and the young man shall fall
exhausted. But they who wait for the Lord shall renew their strength and shall mount up with wings like eagles. நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். They shall run and not be weary. They shall walk and not faint. This is a prophetical word from the Lord. அன்பான தேவ பிள்ளைகளே, my dear loving உங்கள் children, நாட்களை ஆண்டவர் புதிதாய் மாற்ற போகிறார். He will renew the days of our old. நீங்க இனி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாழ்நாளை கர்த்தருக்காக வாழுங்கள். Whatever days God is going to give you, live for the Lord. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஓடினாலும் நீ களைப்படைய மாட்ட, நீ நடந்தாலும் சோர்ந்து அடைய மாட்ட. God says, if you run, you will not be weary. Even if you walk, you will not faint. எலியா போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாரே, ஆனால் தேவ தூதன் மூலமாய் ஆண்டவர் பலப்படுத்தி நீ போ என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினாரே. Elijah said, enough Lord, please take me. But God strengthened him through the angels. எலியாவை பலப்படுத்தின ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி உங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். God who strengthened Elijah will today strengthen all of you. அன்பான சகோதரனே சகோதரியே, my dear beloved brothers and sisters, ஒரு சிறிய காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அல்லவா? a very little thing and a small thing God wants. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் திரும்ப வேண்டும். God, I want to turn to you. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? Let us ask Lord. ஆண்டவரே, என்ன நீங்க கிருபையா திருப்பி கொள்ளுங்கப்பா. Please turn me to you, Lord. உம்முடைய சித்தத்தின்படி என்னை திருப்பி கொள்ள ஆண்டவரே. Lord, turn me as you will, Lord. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Let us submit ourselves to the அப்படியே Lord. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். Let us close our eyes and submit ourselves. நான் உம்மிடத்தில் திரும்பிக் கொள்கிறேன். Lord, I come to you, Lord. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை முழுவதுமாய் தருகிறேன். I submit myself to do your will completely. எலிசா நாகமானுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்ததனால அவனுடைய நாட்கள் பெருகினதப்பா. We see God bless Naaman's life, Father. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் புதிதாக்குவீராக. Lord, renew our things in our life too, Father, and make it new. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய காரியங்களும் அகன்று போகட்டும் அப்பா. Let all the old things run away from my life. ஒரு சிறு பிள்ளையின் இருதயத்தை போல ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். Give me a heart of a small child, Lord. நாகமானுக்கு சிறு பிள்ளையின் தோலை போல அவனுடைய தோல் மாறினதே. Lord, Naaman's skin you turn into a small child's skin, Lord. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் சிறு பிள்ளையின் இருதயம் போல மாறட்டும். Lord, even my heart, change my heart into a small child's. ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இருதயமாய் என்னுடைய இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. Lord, change my heart, Lord, as you want, Lord Jesus. என்னுடைய சுயம் பெருமை இவைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். All my proudness, everything, let it run away from me. என் வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாத நாட்கள் அது மாறட்டும் ஆண்டவரே. Lord, all the days of my disobedience, let it change, Lord Jesus. என் நாட்களை புதிதாக்கும் அப்பா. Renew my days of old. Hallelujah. 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 அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, கர்த்தர் உங்களுக்குள் இடைப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களா? make yourself free for God to work in you. ஒரு குழந்தை போல ஒப்பு கொடுப்பீர்களா? Submit like a small child. ஆண்டவர் உங்க சிந்தையை மாற்றி விட்டாலே He is changing your mind, and if He change your mind, His உங்கள் mind, வாழ்நாள் ஒரு புதிய வாழ்நாளாய் மாறும். and you will see new things happening in your days, ஆமென். in your life days. தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. Thank you, Lord, for this word. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. Lord, according to this word, Lord, renew everybody, Father. ஒவ்வொரு குடும்பமும், every family, திருச்சபைகளும், the churches, ஆண்டவரே புதுப்பிக்கப்படுவதாக. renew them, Lord Jesus. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யும்.
Lord, you are doing and you're going to do those kind of things, Father. எங்கள் தேசத்திலே புதுமை உண்டாகட்டும். Let new things happen in our country. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. Thank you for you're going to do this kind of things, Father. யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, Whoever are sick, நாகாமானுக்கு சுகம் கொடுத்த அதே தேவனுடைய வல்லமை இப்பொழுதே அவர்கள் மீது இறங்குவதாக. yes, Father. Lord, the sickness was healed, Lord. Naaman's sickness was healed. The same way you would heal everybody's sickness. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. Right now you would heal in the name of Jesus. ஆரோக்கியம் உண்டாவதாக. Lord, give them blessing, give them, Lord, to heal them, Lord. சுகமான வாழ்வு உண்டாகட்டும். Lord, let good life take place, Father. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. Thank you for hearing our prayers. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let your name only be glorified. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? Let us all say together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை and ஸ்தோத்திரி. all that is within me. Bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. and forget not all his benefits. ஆமென். Amen. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. எந்த ஜெப தேவைகள் இருந்தாலும் If you have any prayer requests, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். you can always contact us. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We are ready to pray for you. உங்களுக்காக எங்கள் திருச்சபையும் ஜெபிக்க ஆயத்தமாக Our இருக்கிறது. church is also ready to pray for you. கர்த்தர் நம்முடைய நாட்களை புதிதாய் மாற்றுவார். God will make our days new. He will renew our days of old. ஆண்டவர் தாமே உங்களை God ஆசீர்வதிப்பாராக. bless you.